குடிடி. எவ்வளவு நேரம் தான் நீயே போன்ல விளையாடிட்டு இருப்ப? எனக்கு கொஞ்ச நேரம் கூட. போ என்னாலாம் முடியாது. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. இப்ப நீ போனை குடுக்கலன்னா நடக்கிறதே வேற பாத்துக்க. ஓஹோ, எப்படி நடப்ப? தலைகீழ நடப்பியா? இரு நீ சரிப்பட்டு வர மாட்ட. அம்மா கிட்ட சொல்றேன். சொல்லிக்கோ சோட சொத்த நெல்லிக்கோ. அம்மா, சத்யா என்ன அடிச்சுட்டே இருக்கா? சொல்லு நல்லா சொல்லு. அம்மா வந்து நான் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு உனக்கு அடி விட வைக்கலையாக்கும். என் பேரு சத்யா இல்ல. ஏண்டி வீட்டுக்குள்ள ஒரு வேலை என்ன பார்க்க விடுறியலாட்டி? எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஏம்மா, என் மேல எந்த தப்பு இல்லம்மா. இங்க பாருங்க, சத்யா தான் மொபைல்ல கேம் விளையாடிட்டே இருக்காமா. அவளும் மொபைல்ல கேம் ஆடதாமா கேக்குறா. ஏண்டி மூத்தவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நல்லா கேளுமா. ஆளுதான் வளர்ந்துருக்காளே தவிர அறிவே வளரல. எம்மா, எப்ப பாருங்க நீங்க இவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அதான் இவ ஆடுறா. ஏண்டி அக்காட்ட எதுக்குடி சண்டை போடுற? ஆமா, இவெல்லாம் ஒரு அக்காவாக்கும். ஏண்டி அவளை பொண்ணு பாக்குறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சீக்கிரமே கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறா. அவகிட்ட போய் சண்டை போட்டோம்னா எப்படிடி? போட்டும் தயவு செய்து இவ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போட்டோம். அப்பவாது நான் ஜாலியா இருக்கேனான்னு பாக்கலாம். என்னமா சொல்றீங்க? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களா? இது வரைக்கும் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது வேற ஒண்ணும் இல்லடி. சொன்னேன்னா நீ தையத்தக்கன்னு குதிப்ப. அதான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. எம்மா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இடத்த காலி பண்ண சொல்லுமா. எனக்கு தான் கல்யாணம் வேணான்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஹலோ, நீ போனாதான் ஏர் ரூட்டு கிளியர் ஆகும். பாருங்கம்மா, பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரியா பேசுற. எரும மாடு மாதிரி பேசுறா. எல்லாரும் சத்யானா சந்தோஷம்னு சொல்லிட்டு விளம்பரம் போடுறாங்க. ஆனா சத்யானா சங்கடம் எனக்கு மட்டும் தானே தெரியும். அக்கா தங்கச்சி இப்படிதாண்டி அடிச்சுப்பீங்க. கல்யாணம் ஆன விட்டு தான் பாசமா இருப்பீங்க. போச்சே, ஃபேஷியல் பண்ணாலே உன் மூஞ்ச பார்க்க முடியாது. நாளைக்கு பாவம் மாப்பிள்ளை பார்த்துட்டு பயந்து ஓட போறாரு பாரு. ச்சே, எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல பைத்த மாவு, பருப்பு மாவு, அரிசி மாவு எல்லா மாவையும் மூஞ்சில போட்டு தேய்ச்சி மூஞ்ச பளிச்சுன்னு ஆக்கிக்க. அடிச்சி, நான் ஃபேஷியல் பண்றதுக்காக சொல்லலட்டி. மாப்பிளையே வேணாம், கல்யாணம் வேணான் இருக்கேன். இவ வேற ஃபேஷியல் பண்ணு டோசியல் பண்ணுட்டு. எனக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போதே நான்லாம் மெனிக்யூர், பெடிக்யூர், டோடிக்யூர் எல்லா கியூரும் பண்ணிடுவேன். திருத்தம் டைடி, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் உனக்கு சின்ன பிள்ளைன்றாங்க. அடியே, இன்னும் எங்கடி போறீங்க? இதோ இப்ப வந்துடுறேம்மா. மணி 6 போதே ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்துருங்க. லைட் போட்டு விட்டு விளக்கு வச்ச விட்டு வெளியே போகாதான்னு சொன்னா கேட்குறீங்களாடி? கல்யாணம் ஆக போற வயசாகுது. மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே கிடையாது. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். வரட்டு அவர் இன்னைக்கு. ஏண்டி அன்னைக்கிலே வந்தது வராதமே என்ன திட்டுறதே உனக்கு சோழியா போச்சு. ஏங்க எப்பங்க வந்தீங்க? இதோ இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ இப்ப கூட அடங்காம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. நானே இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்கேன்டி. என்கிட்ட வந்தது வராதம ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. பாருங்கப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. நான் தான் மாப்பிள்ளை வேணான்னு சொன்னேன்ல. வீட்டை விட்டு விளையாடுறதுக்கு வெளியிலேயே போக கூடாதான். கடுப்பா இருக்குது பாப்பி. ஏதாவது சொல்லுங்கப்பா. அன்னைக்கிலே சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்கடி. அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா புருஷன் வீட்டுல இப்படி அடி சந்தோஷமா இருக்க முடியும்? சும்மா இருங்க. அதுக்காக நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு அவளை ஊர் சுத்த விடவா? ஒழுங்கா வீட்டுல இருக்க சொல்லுங்க. நீங்க குடுக்கற செல்லத்துலதான் அக்கா தங்கச்சி ஆடுறாளுங்க. அப்பாப்பா, ஆச்சி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. ஐயா, அந்த குண்டு ராட்சசி இதுக்கு மேலேயே நீ வெளியில போனா என்ன பிடிச்சி திட்டுவா. தங்கங்களா உள்ள வந்துருங்க. என்னப்பா நீங்களும் அம்மா சொல்ற மாதிரியே சொல்றீங்க. அப்பா, கல்யாணம் வேணாப்பா. என்னமா செய்யறது? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? இப்ப கல்யாணம் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொன்னா உங்க அம்மா எங்க விடுறா? தரகர உசுர் எடுத்துடுறா. டெய்லி கோயிலா போறாமா. எனக்கும் தான் உங்களை பிரிஞ்சு இருக்க மனசே இல்ல. கஷ்டமா இருக்கு. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவளை கல்யாணம் வேணுன்ற அவட்ட போய் நீங்க முதல்ல உள்ள வாங்க. ஏடி இளைவா, நீ உள்ள போடி. ஒன்னா சின்ன பிள்ளைன்னு சொல்லி உள்ள பத்திரதே வேலையா போச்சு. அம்மா, நான் தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேனே. சரிடி, முதல்ல மாப்பிள்ளை வரட்டும். பிடிக்குதா என்னன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றன்னு கேக்குறேன். சரியா? என்ன அன்னைக்கிலேக்கா நயன்தாரா அக்கா சொன்னாங்க நாளைக்கு உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்களாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஆமா நானே போன் பண்ணி இனிமேல் தான் எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி அக்காவே சொல்லிட்டாங்களா? அதுக்கு ஏங்க இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, இவளும் இவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் வேணான்றாங்க. கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் வேணான்னா நான் என்னடி பண்றது? எந்த பொம்பளை பிள்ளைக்கா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும். அதாவது 15 வயசுல எவனையாவது இழுத்துட்டு போயிருது. இவ அப்படியா நல்ல பிள்ளையா வீட்டுல இருக்கா. சீக்கிரம் நம்மளாதான் பார்த்து ஒரு நல்ல பையனை கட்டி வைக்கணும். அவளுக்கு என்ன தெரியும்?
ஆமா காலையில சீக்கிரம் வந்துருவல, கூட மாட இருந்து ஒத்தாசி பண்ணுவல, பச்சி சுச்சி எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அன்னைக்கு அக்கா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா என்ன? அதெல்லாம் காலங்காத்தால சீக்கிரமே வந்துடுறேன். மாப்பிள்ள வேற சீக்கிரம் வரதா சொன்னாங்க. அப்படியாக்கா? பரவாயில்லடி, நான் சொல்லலையேன்னு நினைக்காம நீங்களே வந்து கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கம் பக்கத்துல உங்களை மாதிரி பட்டவங்க இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணே கண்ணுக்குள்ள கண்ணு. மறுநாள் காலை 10 மணி. டைம் காலையில 10 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொன்ன டைம் இதானே? அம்மா, தரகர் சொல்லி அமிச்ச வீடு இதாம்மா. என்னடா இதே பொண்ணு பார்க்க வந்திருக்க, ஒருத்தரையும் காணும். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க? ஐயா, நாங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்தோம். இந்த நெட்டவெள்ளிங்கிற பொண்ணு. அவ என் பொண்ணுதான். தரகர் சொல்லி அமிச்சாரா? இந்த வீடு தான். வணக்கம். வாங்க வாங்க. நீங்க? இவன் தான் என் பையன். இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். வாசல்லே இருந்து பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரலன்னா தரகருக்கு ஒரு போன் பண்ணி கேளுங்க. அன்னைக்கிலே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி. இதோ உள்ள வரோம். ஏன் வீட்டுக்காரி தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையான்னு அப்பலே கேட்டுட்டே இருந்தா. 2 பேரும் வாசல்லே காத்திருந்தோம். இப்பதான் உள்ள போனா அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. அடியே அன்னைக்கிளி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களாடி, நீ போய் பாரு. இங்க உள்ள வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம்டி. ஆமாக்கா, நீங்க போய் அங்க உள்ள வேலையை பாருங்க. அன்னைக்கிளி இங்க வாடி. இதோ வர்றேங்க. ஏண்டி சிமிட்டி சித்ரா, ஆமா பொண்ணு நல்லா சூப்பரா ரெடி பண்ணல. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தோன்னே சும்மா அசந்து பெறன்னு பாத்துக்க. இந்த சிமிட்டி சித்ரா கிட்டேவா சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன் பொண்ணு. பொண்ணை பார்த்து அசர்றாரோ இல்லையோ, நான் செஞ்ச பச்சிய பார்த்து பொண்ணுக்கு ஓகே சொல்ல போறாரு பாரு. நான் போட்ட காப்பியை குடிச்சிட்டு தான் மாப்பிள்ளை ஓகே சொல்ல போறாரு. நான் பொண்ணுக்கு போட்ட மேக்கப் பார்த்து மாப்பிள்ளை சும்மா அசந்து போக போறாரு. மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்யறாராம் டி. எப்படியாவது நம்ம நெட்டவெள்ளிக்கு அந்த மாப்பிள்ளைய முடிச்சிடணும் பாத்துக்க. ஆமா ஆமா, ராணியக்காவும் மாப்பிள்ளை பார்த்து பார்த்து தவிச்சு போயிட்டாங்க. இப்படி இருந்தா அப்படி நாம போய் மாப்பிள்ளைய பாத்துருவோம். அதுவும் சரிதான் டி, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க உட்காருங்க. இவங்க எல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். நீங்க? இவன் தான் என் பையன். இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஓ, பையனோட அம்மாவா நீங்க? எங்க பொண்ணை கட்டிக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம். அன்னைக்கிளி பொண்ணிட்ட போய் காஃபியை கொடுக்க போயிருக்கா. மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. இப்ப உடனே அழைச்சிட்டு வர சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அன்னைக்கிளி இங்க ஒரு தடவை வந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். நான் போய் அன்னைக்கிளியே வர சொல்றேன். உங்க வீட்டுக்கார அம்மா எங்க? பொண்ணு ரெடி பண்றதுல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இதோ வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. ஓ, நீங்க தான் பொண்ணுக்கு அம்மாவா? ஆமா ஆமா, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். முதல்ல உட்காருங்க. ஆமா, தரகர் உங்களோட வரதா சொல்லியிருந்தாரே, வரலையா? அவருக்கு திடீர்னு வேற முக்கியமான வேலை வந்துருச்சான். அதான் வரலன்னு சொல்லிட்டாரு. அட்ரஸ கண்டுபிடிச்சு நாங்களே வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி கேட்பாங்க? நீங்க தான் போய் பொண்ணு அழைச்சிட்டு வரணும். எப்படி பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லிரலாமா? தாராளமா அழைச்சிட்டு வாங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சரி சரி, நான் போய் பொண்ணு அழைச்சிட்டு வரட்டுமா? இருங்க நக்கிலியக்கா, அதான் நயன்தாராக்கா இருக்காங்கல்ல, அவங்களே அழைச்சிட்டு வரட்டும். நயன்தாராக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? அவ கையில அப்படியே காப்பியை கொடுத்து கூட்டிட்டு வாங்கக்கா. இதோ இதோ ரெடி ரெடி, இதோ வர்றோம். டேய், பொண்ணு வரும்போதே பொண்ணை நல்லா பாத்துக்கடா. அப்புறம் அப்படி பார்க்கல இப்படி பார்க்கலன்னு சொல்லிடாத. அம்மா, நீங்களே பார்க்க வேண்டியது என்னமா? எதுக்குமா என்னெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? ஒரு மாதிரி இருக்குமா? முதல்ல இப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீ பார்த்து சரியில்லைன்னு சொல்லிடுவ. அதான் நீ ஏன் வந்து பாத்துக்கன்னு விட்டுட்டேன். ஆனா பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம், சரிதானே? சரிம்மா, சரி சரி. இந்தாங்க பச்சி எடுத்துக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே, வண்ண மாலைகள் சூட வந்தாள் அன்பு தேரிலே. இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை. இவன் தானா நான் எதிர்பார்த்த கண்ணாளன்? இவன் தானா? ஆஹா, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா கிட்ட எப்படி சொல்றது பிடிச்சிருக்குன்னு? இந்த சோடா புட்டி கண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றது? மாப்பிள்ளை கூச்சப்படாம காப்பி எடுத்துக்கங்க. டேய், பொண்ணு நல்லா பாடுறா, பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. மாப்பிள்ளை ரொம்ப யோசிக்காம அம்மா கேக்குறாங்கல்ல, பழிச்சுன்னு சொல்லிருங்க. ஊருக்கு போறோம் லெட்டர் போடுதுன்னு சொன்னீங்கன்னா
நாங்க குழப்பத்துல இருப்போம்ல. வெக்கப்படாம சொல்லுங்க மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஆமா, நீங்க எதுனாலும் நேரடியா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நாம மேற்கொண்டு பேசலாம். டேய், பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இவ்வளவு ஓப்பனா கேக்குறாங்களே, எதுவா இருந்தாலும் நீ உன் வாயில சொல்லிட்டனா பிரச்சனை இல்ல. அது வந்து எனக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, மாப்பிள காபி பிடிச்சிருக்கீங்க சாக்கல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப காலத்துல இதே மாதிரி காபி சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல. எங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. ரொம்ப சந்தோஷங்க. பஜ்ஜி சாப்பிடுங்க. நாங்க விருந்துக்கு ரெடி பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு காபி பச்சோட நிறுத்திக்கலாம். கண்டிப்பா கை நினைக்கிறதுக்கே ஒரு நாள் வாரம். மேற்கொண்டு என்ன பேசணும் அப்படிங்கறத நான் தரகர் மூலியமா உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நல்ல நாளா சொல்லுங்க தரகர்கிட்ட. நானே நேர்ல வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். அப்ப சரி, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. தரகர் மூலமா எல்லாம் தரகர் வச்சு பேசி முடிச்சிருவோம். ஐ, இவர்தான் எங்க அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளையா? இந்த சின்ன பொண்ணு யாரு? இவ என்னோட இன்னொரு பொண்ணு. எனக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. இவதான் இளையவ. இவ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அக்கா அக்கா, எல்லாரும் மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. ஆனா யாருமே பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கலையேக்கா. சொல்லுக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அடியே கொஞ்ச நேரம் சும்மா இருடி, அப்புறம் பேசிக்கலாம். என்ன மாப்பிள்ளை சார் அப்படியே போனா இப்படி? போன் நம்பர் கொடுத்தாதானே உங்ககிட்ட பேச முடியும். பரவாயில்லையே, நல்ல சுட்டித்தனமா தான் இருக்க. போன் நம்பர் தரகர் கிட்ட கொடுத்தாச்சு, வாங்கிக்கங்க போதுமா? ஏண்டி வாழ கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு இரேண்டி.